பெங்களூரில் இருந்து புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்த குடும்பத்தினர் வீராம்பட்டினம் கடலில் படகு சவாரி செய்தபோது ராட்சசாலையில் சிக்கி ஏற்பட்ட விபத்தில் பெண் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பெங்களூருவை சேர்ந்த விஜய், இவருடைய மனைவி சோனியா, இவர்களுக்கு சதீஷ், அஸ்வின், சதீஸ்வரி என்ற 3 குழந்தைகள் உள்ள நிலையில் விஜய் தனது உறவினர்கள் 8 பேருடன் புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்துள்ளார். இதனிடையே இன்று வீராம்பட்டினம் கடல் பகுதியில் சதீஷ் என்பவரின் படகில் படகு சவாரி செய்தபோது திடீரென எழுந்த ராட்சசாலையில் சிக்கி படகு கவிழ்ந்துள்ளது. படகில் சவாரி செய்த 8 பேரும் கடலில் மூழ்கி தத்தளித்த நிலையில் இதனை கண்ட மீனவர்கள் படகுகள் மூலம் கடலில் உயிருக்கு போராடி தத்தளித்த 8 பேரையும் மீட்டு கரைக்கு கொண்டு வந்தனர். இதில் படகில் பயணம் செய்த சோனியா கடலில் மூழ்கியதில் பரிதாபமாக உயிரிழந்தது தெரியவந்ததை அடுத்து இதுகுறித்து அப்பகுதி மக்கள் அரியாங்குப்பம் போலீசார் மற்றும் கடலோர காவல் படையினருக்கு தகவல் தெரிவித்ததை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சோனியாவின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் மற்ற 7 பேரையும் மீட்டு புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்த நிலையில் அங்கு 2 பேருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மேலும் 5 பேருக்கு பெரிய அளவில் பாதிப்புகள் இல்லாததால் இதுகுறித்து போலீசார் தொடர் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் புதுச்சேரியில் தொடர்ந்து அனுமதி மற்றும் உரிமம் இல்லாமல் ஏராளமான சுற்றுலா படகுகள் இயக்கப்படுவதால் நடவடிக்கை எடுக்க கோரி பலமுறை சுற்றுலாத்துறைக்கு புகார் கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்நிலையில் கடலோர காவல்படை சார்பில் தொடர்ந்து அனுமதியின்றி சுற்றுலா படகுகள் இயக்கப்படுகிறதா என அடிக்கடி ஆய்வு மேற்கொண்டாலும் தொடர்ந்து உரிமம் இல்லாமல் படகுகள் இயக்கப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது.